உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது. எனவே சில வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் இமாம்கள் இல்லாமல் புரியவும் விளங்கவும் முடியாது. இது சுன்னத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு: குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களின் உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில் தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு. நமக்கு தான் முப்பத்தொன்னுக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு இமாம்களுடைய விளக்கங்கள் தேவையில்லை. அவர்களுடைய விளக்கங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு. இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமே இல்லை. ஏனென்று கேட்டால், குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனை விளக்குவதற்காக தூதராக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் விளக்குவதற்காக குர்ஆனை தந்திருக்கும் பொழுது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குவதற்காக தூதராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவங்க சொன்னது விளங்காது என்று சொன்னால் அதனுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விளக்க தெரியலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா யுனப்பியுக மிஸ்லு ஹபீர், அவனை போல அல்லாஹ்வை போல யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை நீர் விளக்க வேண்டும் என்பதற்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் தூதராக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹும் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு செய்தியை சொல்கிறான். ஆனால் நம்ம விளங்குற மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியலை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க விளக்குறதுக்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், அவங்களுக்கு விளக்க தெரியலை. வேற ஒரு ஆள் தான் அதை விளக்க வேண்டி இருக்குது என்பது எவ்வளவு டேஞ்சரான, பாரதூரமான, அல்லாஹ்வையும் ரசூலையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாதம் என்பதை சிந்தித்தாலேயே இது எளிதாக விளங்கிவிடும். முதல்ல அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலன்னு ஒத்துக்கொண்டால்தான் இன்னொருத்தருடைய தயவு தேவைன்னு வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவளுக்கு போதுமான ஒரு விளக்குற திறமை இல்லை என்று ஒத்துக்கொண்டால்தான் வேற ஒருத்தங்களுடைய விளக்கம் தேவைன்னு வரும். அதனால முதலாக நம்ம வைக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்குற பொறுப்பு அல்லாஹ்வை சேர்ந்தது. அல்லாஹ்வே ஒன்றை விளக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொன்னால் அதை வேற ஒருத்தங்களால் தான் விளக்க முடியும் என்பது பயங்கரமான குஃப்ரு, அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு தத்துவம் என்பதை முதலாக துவக்கமாக நாங்கள் வைக்கிறோம். இன்னும் நிறைய வாதங்கள் அந்த பேசிக்கான விஷயத்திற்கு இருக்கிறது. அதுக்கு இடையில் இரண்டாவதாக அதிலேயே குர்ஆன் ஹதீஸ் நல்லா தெளிவாக தான் இருக்குது. இந்த விளக்கம்னு எப்போ இவங்க நுழைகிறாங்களோ இமாம்கள்னு சொல்லி, அவங்க விளக்கம்தான் விளங்குவதை விட்டு நம்மளை தூரப்படுத்துகிறது என்பதையும் நாங்கள் ரெண்டாவது நிறுவனம். அதில் முதலாவதாக அதுக்கு நான் ஒரு சான்றை சொல்கிறேன். திருக்குர்ஆனில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை, கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை நம்ம இறக்கினோம். இது குர்ஆனுடைய வசனம். இது எல்லாருக்கும் அர்த்தத்தை சொன்னவொன்னே என்ன செஞ்சிருது? விளங்குகிறது. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நம்ம இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன் இறங்கினதை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு
மாசத்தை சொல்லும் பொழுது ரமலான் என்று சொல்கிறான், டேட்டை சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரமலானில் லைலத்துல் கத்ர் இருக்கிறது அன்றைக்கு அருளப்பட்டது, தெளிவாக இருக்குதுல்ல. இதில் யாருடைய விளக்கம் தேவையில்லை. ஆனால் இந்த இமாம்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானை விட்டு நம்மளை தூரப்படுத்துகிற மாதிரி, அல்லாவையே பொய் சொல்லிட்டான்னு காட்டுற மாதிரி என்ன செய்கிறது, அவங்களுடைய விளக்கம் இருக்கிறது. உதாரணமாக இமாம்களில் ஒரு பெரிய இமாமாக கருதப்படக்கூடிய அபு ஹனீஃபா இமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அன்னல் மஷ்ஹூர் அனில் இமாமி அன்னஹா ததூரு. இமாம் அபு ஹனீஃபா அவங்களுடைய பிரபலமான கருத்து என்னவென்று சொன்னால், அது வந்து சுற்றி கொண்டே வரும். ஐஃபி சனத்தி குல்லிஹா, வருஷம் முழுசும் லைலத்துல் கத்ர் இருக்கும். கத்தக்கூனு ஃபி ரமலான் கத்தக்கூனு ஃபி கைரிஹி, சில நாட்களில் ரமலான்லையும் இருக்கும், சில நாட்களில் வேறு மாதங்கள்லையும் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் ரமலானில் லைலத்துல் கத்ருங்கிறான். அபு ஹனீஃபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரமலானில் இருக்கலாம், ஷவாலில் இருக்கலாம், துல்கதாவில் இருக்கலாம், துல்ஹஜில் இருக்கிறான்ட்டு எப்போ வேண்டாலும் 365 நாளில் இருக்கலாம். 365 நாளில் இருக்கலாம்னு இதுக்கு லைலத்துல் கத்ரில் இறக்கணும், ரமலான் இதுக்கு அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் சொன்னது தெளிவாக இருக்கிறது, இமாம்கள் சொன்னது குழப்புகிறது. இந்த இமாம்களை விளங்கிட்டான்னு ஒருத்தன் வைங்க, இதை எடுத்துக்கொண்டான்னு வைங்க இந்த விளக்கத்தை, அவன் இன்னான்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் விளங்க முடியாது. அதுக்கு மாத்தமான ஒன்றைத்தான் வழங்க முடியுமே தவிர அவன் குரானை விளங்கினவன ஆக மாட்டான். அப்போ இவங்களுடைய இந்த விளக்கத்தின் பக்கம் நம்ம போகலை என்று சொன்னால் தெளிவாக விளங்கிடலாமா இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த சமுதாயத்தை கெடுத்ததில் ரொம்ப முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம போன விவாதத்தில் சொல்லியிருக்கிறோம், இப்னு அரபி என்பவன். அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒக்தலஃபன் நாசு ஃபீ லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் விஷயத்தில் மக்கள்லாம் பல கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அனிஃபி ஜமானிகா, அதனுடைய காலம் எப்போது என்பதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். மின்ஹும் மன் கால ஹிய ஃபி சனத்தி குல்லிஹா ததுரு, வருஷம் முழுசும் சுற்றி சுற்றி வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இப்னு அரபி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னி ரஐதுஹா ஃபி ஷாபான், லைலத்துல் கத்ரை நான் ஷாபானில் பார்த்துருக்கிறேன். ஒஃபி ஷஹ்ரி ரபீஇன், ரபியுல் அவ்வல்லே ரபியுல் ஆஹிர்லே பார்த்துருக்கிறேன். ஒஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலான்லையும் பார்த்துருக்கிறேன். அக்ஸருமா ரஐதுஹா ஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலானில் தான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். ஒஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின்ஹு, அதனுடைய கடைசி 10 நாளில் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். ஒரு ஐத்துஹா மர்ரத்தன் ஃபில் அஷ்ரில் வஸ்தி மின் ரமலான், ரமலானில் நடுப்பத்திலையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன், ஒரு தடவை பார்த்துருக்கிறேன். ஃபி கைரத்தி லைலத்தி வித்ரின், ஒத்தை இல்லாத நாட்களில், ஒத்தையில் தேடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தப்படை இல்லாத நாள்லையும் பார்த்துருக்கிறேன். ஒஃபில் வித்ரி மின்ஹா, அதில் ஒத்தப்படையான நாள்லையும் பார்த்துருக்கிறேன். எனவே அன அலா யக்கீனின், நான் திட்டவட்டமாக அடித்து சொல்கிறேன், மின் அன்னஹா ததூர் ஃபி சனத்தி, அது வருஷம் முழுசும் சுற்றி சுற்றி வரும். ஃபி வித்ரின், ஒத்தப்படையிலையும் வரும். ஒஷஃபைன், ரெட்டப்படையிலையும் வரும். மினஷஹ்ரி, எல்லா மாதங்கள்லையும் ஒத்த ரெட்டை 1 2 3 நாள் 365 நாள்லையும் லைலத்துல் கத்ர் வரும் என்று நான் அடித்து சொல்கிறேன். அல்லாஹ் அடித்து சொல்கிறான் ரமலானில் வரும்ண்டு. இந்த இமாம்கள்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் 365 நாள்லையும் வரும். 365 நாள்லையும் வர்ற ஒன்றைய அல்லாஹ் வந்து சிறப்பித்து ஒரு நாளுக்கு சிறப்புன்னு சொல்கிறான். சாதாரணமான மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாமல் இப்படி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் வந்து ரமலானில் மட்டும் ரமலானில் வரும்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, குரான் இறக்கணுங்கிறான்ல, அது இல்லை. ரமலான் அல்லாத 11 மாதத்துலையும் வரும், அதில் நீ பார்த்துருக்குறான், லைலத்துல் கத்ர் நினைச்சிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன் என்றெல்லாம் அபு ஹனீஃபா சொன்னதாகவும், இது வந்து ரத்துல் முக்தாரில் பாகம் 2 498வது பக்கத்தில் இதை வந்து சொல்லி காட்டுறாரு. இதை விட இப்படி சொல்லிட்டு போகாமல் இதோட பயங்கர தத்துவம் இன்னொரு ஆள் சொல்கிறதையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இன்னா அன்சல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ருங்கிற அந்த சூறாவில் லைலத்துல் கத்ருங்கிறது 3 இடத்துல வருது. ஒரு லைலத்துல் கத்ரில் 9 எழுத்து இருக்குது, 9 27 27 வருது. பயங்கர தத்துவம். ஒரு சொல்லி எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்து எழுத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு 27 லைலத்துல் கத்ருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒத்தப்படையெல்லாம் தேடுங்கண்டு. கன்ஃபார்மாக அபூபக்கர் வர்ராக்குங்கிற சொல்கிறாரு, கர்ரர திக்ரஹா சலாச மர்ராத், 3 தடவை திருப்பி திருப்பி அல்லாஹ் இதை சொல்கிறான். உஹிய திஸ்ஸாத்து அஹ்ருஃபின், அதில் 9 ஹர்ஃப் இருக்கிறது. எனவே இப்போ யகூனு சபாத்தம் வைஷிரீன், அது 27ஆகத்தான் இருக்க முடியும். இதெல்லாம் இதான் விளக்கமா? இந்த மாதிரி நம்பரை எண்ணி பார்த்து கணக்கு பண்ணுறது இது பேர் விளக்கமா? இந்த விளக்கத்தை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? குர்ஆன் ஹதீஸ் தெளிவாகத்தான் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்களுடைய விளக்கம்னு எப்போ கொண்டாந்து அவங்க நுழைக்கிறாங்களோ அப்போ தான் கேடு வந்து விடுகிறது. அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய பதிலில், தங்களுடைய உரையில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்வது என்ன,
இதில் இமாம்கள் சொல்வது என்ன, இது எப்படி குரானை விளக்குகிறது, அபு ஹனீஃபா சொல்வது எந்த அடிப்படையில் அது விளக்குகிறது, இப்னு அரபிங்கிறவன் சொல்றது எப்படி அந்த இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ருங்கிற அந்த சூறாவை விளக்குகிறது, ரமலானில் குரான் அருளப்பட்டதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இதையெல்லாம் என்ன செய்யணும் அவங்க விளக்கி பார்த்தீர்களா? இமாம்கள் எவ்வளோ அற்புதமாக விளக்கி விட்டார்கள். என்ன செய்யணும் அவங்க? நாங்கள் தான் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிறலையே, இந்த விளக்கம் இல்லாமலே தெளிவாக விளங்குதுங்கிறமே. யார் இந்த விளக்கத்தை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும்? இது சரிதான், இந்த இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையாக இல்லை. அவங்களுடைய தலைப்பில் என்ன செய்யணும்? முட்டுக்கட்டைன்னு சொல்கிறோம்னா நாங்கள் இது முட்டுக்கட்டை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது என்பதை அவர்கள் நிறுவ கடமைப்பட்டிருக்கிறார்கள். இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் இதில் நிலைநாட்டி இருக்கிறோம். அதே மாதிரி குரான் விளங்காது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரசூல் விளக்க தெரியலைங்கிற கருத்து வரும் என்பதையும் நம்ம நிறுவி இருக்கிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு குரான் ஹதீஸு அது விளங்கும் என்பதற்கும் நம்ம அடிப்படை ஆதாரத்தை வைத்து விட்டோம். முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதற்கும் என்ன செஞ்சிட்டோம்? ஒரு அடிப்படை ஆதாரத்தை வச்சுட்டோம். அடுத்ததாக இந்த முட்டுக்கட்டையாக உள்ளதுக்கு இன்னும் சில நிறைய ஏராளமாக நிறைய கெடுத்து குட்டிச்சோராக்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் இமாம் கஸ்ஸாலிமாங்க, இமாம்களே பெரிய இமாம் யார்? கஸ்ஸாலி இமாம்பாங்க. அவர் துவாவுலாம் செஞ்சுக்கிடுவாங்க. நவீரிலாக சமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த்த கல்ப இமாம் இன்னாசி கஸ்ஸாலி, கஸ்ஸாலி இமாமுடைய உள்ளத்தை விரிவடைய செய்தது போல எங்கள் உள்ள, அதனால தான் இப்படி ஜாமாயி போய் கிடக்கிறாங்க. அவர் மாதிரி குழப்பினாலும் யாருமே கிடையாது. அவர் உலகத்தில் அவர் மாதிரி ஒரு அறிவாளி இல்லை. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இந்த அவையில் குழுமையிருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, 4வது தலைப்பின் விவாதம் துவங்கியிருக்கிறது. அந்த விவாதத்தினுடைய தலைப்பு இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா அப்படிங்கிறது. இதில் சுன்ன ஜமாத் ஐக்கிய பேரனுடைய நிலைப்பாடு, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது. எனவே சில வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் இமாம்கள் இல்லாமல் புரியவும் விளங்கவும் முடியாது அப்படிங்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களின் உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில்தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இப்போ நம்முடைய நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் புரிவதற்கு சிலது எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், எல்லாத்துக்கும் இமாமுடைய உதவி தேவை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இமாமுடைய உதவி இருந்தால்தான் புரிய முடியும் அப்படிங்கிற குர்ஆன் வசனங்களும் உண்டு, ஹதீஸ்களும் உண்டு அப்படின்னு நம்ம நிலைப்பாடு. அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படிலாம் தேவையில்லை, இமாமுடைய உதவி இல்லாமல் எல்லா குர்ஆனுடைய வசனங்களையும் புரிஞ்சிடலாம், ஹதீஸையும் புரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. இப்போ நம்ம சில கேள்விகள் வைப்போம், குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் கேள்வி வைப்போம். நீங்கள் இமாமுடைய உதவி தேவையில்லைன்ட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குர்ஆனை வசனத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், நீங்களாக சொல்லுங்கள். அதேபோல் ஹதீஸை விளங்குவதற்கு எல்லாவற்றையும் விளங்க இமாமுடைய உதவி தேவையில்லைன்ட்டீங்க. இப்போ நாங்கள் ஒரு கேள்வி வைக்கிறோம் ஹதீஸில், இதுக்கு இமாமுடைய உதவி இல்லாமல் நீங்களே விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேள்வி வைப்போம். இதற்கு அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் வேறு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே போனாக்கா மக்கள் விளங்குவாங்க. என்ன கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை, வேறு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் மக்கள் யோசிப்பாங்க. அதனால் உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நீங்கள் செய்து வைக்கிறதா இருந்தாலும் நாங்களுடைய கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லி ஆகணும். ஏன்? உங்களுடைய நிலைப்பாட்டிலேயே முதலாக இருக்கக்கூடியது குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களுடைய உதவி தேவை என்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு தான் இமாம்களுடைய விளக்கல் முட்டுக்கட்டேன்னு இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதேபோல் சில கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த கிதாபில் என்ன இருக்குது, இந்த கிதாபில் என்ன இருக்குது என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களுக்கு உதவி தேவையில்லைங்கிறது தான். நாங்கள் கேள்வி கேட்டால் அந்த வசனத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், அல்லது அதுக்கு ஏதாவது ஹதீஸில் விளக்கம் இருந்தால் அதை வச்சு விளக்கம் கொடுக்கணும்.
வேறு கிதாபுகளில் என்ன விளக்கம் எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இது இந்த விஷயத்தில் அல்லாவை கூட நம்ம சாட்சியாக்கி கொள்ளலாம். ஏன்னா வெளியில் இமாம்களுக்கு தேவையில்லைன்ட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தா இமாம்கள் உதவி இருந்தால் தான் சொல்ல முடியுங்கிற சூழ்நிலை உள்ளுக்கு இருந்து என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க. நம்ம வேண்டாம் அந்த கிதாப் இந்த என்ன சொல்லியிருக்கோம் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு வேண்டுமானா தெரியாமல் இருக்கலாம், படைத்த இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால் இந்த விஷயத்தில் நான் இறைவனை சாட்சியாக்கி கொள்கிறேன். அதில் விவாதம் செய்யக்கூடியவர்களும் சரி, அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவரும் சரி, ஏன்னா ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கிறாங்க இமாம் தேவையில்லைண்டு. ஒரு சப்ஜெக்டில் உதவி தேர்ந்து வரும் பொழுது அந்த கித்தாப்பில் இந்த பார்த்தா அந்த உதவியாளர்களும் யோசிக்க வேண்டும். நம்ம ஒப்பந்த இப்படில சொல்லியிருக்கிறோம், இமாமுடைய கித்தாபையை பார்த்து நம்ம சொல்கிறதா இருந்தால் அந்த ஒப்பந்தம் மாற்றமாச்சே, அல்லா பார்வையாளனாக இருக்கிறானே அப்படிங்கிறது அந்த உதவியாளர்களும் யோசித்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த விஷயத்தில் விவாதிக்கக்கூடியவரையும் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களையும் நான் எல்லா விஷயத்தில் நம்ம சாட்சியாக்கி கொள்கிறேன். அதனால் அவங்களா விளக்கம் தாயாரம் சொல்லட்டும், அப்படி சொல்லிவிட்டு நாமும் ஒப்புக்கொள்வோம். சரி உங்களுக்கு தகுதி இருக்குது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவங்களே விளக்கம் சொல்லிடுவாங்க, தகுதி இருக்கு, நம்மளே ஒப்புக்கொள்வோம். அப்படி இல்லைண்டா அவங்க ஒப்புக்கொள்ள வேண்டியதான். இல்லைங்க சில இதுக்கு பெரியவங்க சொல்லி தான் ஆகணும், நாமே எல்லாமே அறிய முடியாது அப்படிங்கிறத அவங்களும் ஒப்புக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நான் நினைவிட்டு கொள்கிறேன். அடுத்ததாக இவங்க சொன்னாங்க குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் அளிப்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அப்படி இருக்கும்போது மற்றவருடைய விளக்கமெல்லாம் எதுக்கு? இது அல்லாஹ்வுக்கு விளக்கம் தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் தெரியாதா? மற்றவங்க ஏன் தேவைங்கிறாங்க? மற்றவர்களுடைய உதவியும் தேவை என்பதும் இறைவன் சொல்லதான் அந்த குர்ஆனில். ஏன்னா ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ குர்ஆன் ஹதீஸே போதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் குர்ஆனை படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஹதீஸை படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற போது இமாம்களுடைய விளக்கம் தேவை. இது அல்லாஹ்வை அவமானப்படுத்த ஆகாது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றியதாகத்தான் ஆகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை நாம் புறக்கணித்து ஆகாது. அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையும் தான் நம்ம செய்கிறோன்னு தான் ஆகும். இமாம்களுடைய விளக்கத்தை நாம் கேட்டால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த முறையிலே தான் இப்பொழுது நடைமுறையில் கூட இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து வழங்கலை, தெரிந்தவர்கள் என்று யார் அவர்கள் கருதுகிறார்களோ, ஆனால் அவர்களுக்கு தெரியாது என்பது நம்ம நிலைப்பாடு. அவங்க யார் தெரியுறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இது இறைவனை அவமானப்படுத்துவது ஆகாது, இமாம்களுடைய உதவி வேண்டும் என்பதும் கூட அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தாங்கிற புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து அவங்க இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அந்த சப்ஜெக்ட் அவங்க எடுத்தாங்க, லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக எடுத்தாங்க. அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதில் ஒரு கேள்வியை நான் வச்சுக்கிட்டு அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் வர்றேன். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் இரவிலே குர்ஆனை இறக்கணும் அப்படிங்கிறான். முழு குர்ஆனும் இறக்கி விட்டானா? ஏன்னா இன்னும் அன்ஸல்நாஹுன்னு வருது. அல்லாஹு தஆலா முழு குர்ஆனும் இறக்கணானா? ஹூங்கிறது முழு குர்ஆனா சில குர்ஆனா? அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க நமக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவிலேயே குர்ஆன் இறக்கி வைத்து விட்டோங்கிறான். நமக்கு தெரியும் ஒரே நேரத்தில் குர்ஆன் இறங்கலை, சிறு சிறு தான் இறங்குனுச்சு. அப்போ அல்லாஹு தஆலா இறக்கி விட்டோம் என்று சொன்னது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறதே அவங்க விளக்கி காட்டணும். அடுத்ததாக இமாம்கள் எல்லாம் முட்டுக்கட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இமாம்கள்லாம் முட்டுக்கட்டெல்லாம் கிடையாதுங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்களாம், சுற்றிக்கிட்டே வருதுங்கிறாங்களாம். சுற்றிக்கிட்டே வந்தாக்கா ரமலான் மாதத்திலும் இருக்குங்கிறாங்களாம், ரமலான் மாதத்திலும் இருக்குது. அதேபோல் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்தையும் சொன்னாங்க. நான் ரமலான் மாதத்தில் அது இருக்கிறதையும் பார்க்குறேன், அது பெரும்பான்மையாக பார்க்குறேன். அவங்க வாய்ச்சி காமிச்சிட்டாங்க, பெரும்பான்மையாக ரமலான் மாதத்தில் தான் இருக்குது, அதுவும் கடைசி பத்தில் தான் இருக்குது என்றெல்லாம் சொன்னதையும் சொல்லிட்டாங்க. இப்போ இது எங்கே முட்டுக்கட்ட? ரமலான் மாதத்தில் இருக்குது கடைசி பத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். இல்லை ஷாபான் இருக்குதுன்னாங்களே மத்தில் இருக்குதுன்னாங்களே விட்டுற வேண்டியதான். ஒருவர் சொன்னால் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஆனால் 100க்கு 100 குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டு சொன்னால் நம்ம ஆட்சேபம் தெரிவிக்கலாம். உதாரணத்துக்கு லைலத்துல் கத்ர் இரவுல தான் இறங்குச்சு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் சொல்கிறேன் லைலத்துல் கத்ர் இரவுல இறங்கலை அல்லது லைலத்துல் கத்ர் ரமலான்லே இல்லை வேறு தான் அப்படின்ட்டாக்கா நம்ம ஆட்சேபம் தெரிவிக்கலாம். ஆனால் அவங்க ரமலான்ல இருக்குது கடைசி பற்றி சொல்லிட்டாங்க, மேற்கொண்டு சில விளக்கம் சொல்கிறான்னு சொன்னால் அந்த கருத்து உடன்படவில்லை என்றால் விட்டுற வேண்டியதான். நாங்களும் அப்படி விட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதனால் இது முட்டுக்கட்டை இல்லை. இல்லை இப்போ ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் இப்படி தான் விளங்கணும், ஷாபானில் தான் நீங்கள் சொல்லணும், ரபியில் வந்து சொல்லணும்னு சொன்னால் தான் முட்டுக்கட்டை. அவங்க கருத்து சொல்லி போட்டாங்க, நல்ல கருத்தாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். அதே போல் பாருங்கள் கஸாலி இமாமை பற்றி சொன்னாங்க. கஸாலி இமாமை பற்றி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஞான
ஞானத்தை போன்று தருவாயாக என்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர்கள் தவறா சொன்னான்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்கிறோம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஞானத்தை போன்று எங்களுக்கும் தர வேண்டும் என்று. அதனால் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் இமாமுடைய விளக்கத்தின் பிரகாரம் புரியணுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஞானம் போல எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னைக்கு ஹதீஸையும் குர்ஆனையும் புரியாம இருக்கிறது காரணமே இப்படிப்பட்ட துவாவை அவங்க செய்யாதனால தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதனால கஸ்ஸாலி இமாம் சொன்னதில் அவங்க ரமலான் மாதத்தில் இல்லை வேறு மாதம் தான் என்றால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. ரமலானிலும் உண்டு மற்றதிலும் சொன்னால் ரமலான் உள்ளதுங்கிற நம்ம உடன்பாடு தானே எடுத்துக்கொள்வோம். அதே போல ரமலான் மாதத்தில் அல்லாது சொன்னால் அந்த கருத்தை விட்டுருவோம். அதனால அவங்க முட்டுக்கண்ண நம்ம கையை பிடிச்சி இப்படித்தான் விளங்கு நம்ம நிர்பந்திக்கல, நல்ல கருத்து தான் எடுத்துக்கலாம். ஆனால் அது 100க்கு 100 முரண்பாடாக சொன்னாதான் நம்ம அதை மறுக்கணும். அதே போல குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் புரிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த வாரிசுரிமை சட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது யூசிக்குமுல்லாஹி ஃபி அவுலாதிக்கும் அப்படிங்கிற ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். இன்னும் வழக்கும் நிஸ்வு மாத்தரக்க அஸ்வாஜுக்கும் அப்படிங்கிற வசனத்திலே அல்லாஹு தாலா இந்த வாரிசுரிமை சட்டத்தை பற்றி சொல்லி காட்டுறான். இப்போ இந்த யூசிக்குமுல்லாஹி ஃபி அவுலாதிக்கும்ங்கிறதுல ஃபலி உம்மிஹி சுலுசுன்னு வருதுங்க. ஃபலின்னு சொன்ன என்ன, இறந்து போனவருடைய தாய்க்கு அந்த சொத்தில் 1/3 கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். யூசிக்குமுல்லாஹி ஃபி அவுலாதிக்கும் அப்படிங்கிற தொடங்குற வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ இவங்க இமாமுடைய உதவியெல்லாம் தேவையில்லைங்கிறாங்கல்ல, அப்படி இமாமுடைய உதவி தேவையில்லாமல் வழங்குறதா இருந்தால் ஒரு சட்டத்துக்கு தீர்வை நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க குர்ஆனை ஹதீஸை வச்சு தீர்வு சொல்லணும். ஒரு ஆள் ஒரு மையத்துங்க, அந்த மையத்துக்கு ஒரு கணவர் இருக்கிறாங்க, அதே போல் தாய் தந்தை 3 பேர் இருக்கிறாங்க. ஃபலி உம்மிஹி சுலுஸ் தாய்க்கு 1/3 சொல்லிட்டாங்கல்ல, குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, இமாமுடைய உதவி தேவையில்லைனாங்கல்ல. அதனால் ஒரு மையத்துக்கு கணவர் தாய் தந்தை 3 இருந்தால் இந்த வசனத்தின் பிரகாரம் இமாமுடைய உதவி இல்லாமல் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டணும். அதே போல கலாலா விஷயம் இருக்குதுங்க. கலாலாவுக்கு என்ன விளக்கம், இமாமுடைய உதவி இல்லாமல் கலாலாவுக்கு என்ன விளக்கம் சொல்லணும். அவங்க விளக்கம் சொன்னாக்கா இந்த விளக்கத்தின் பிரகாரம் இன்னாரெல்லாம் வாரிசுரிமை பெறுவாரா அப்போ நம்ம கேட்போம். அதுவெல்லாம் ஹதீஸின் அடிப்படையில் தான் கேட்போம், சும்மாவும் கேட்க மாட்டோம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல லில்லதீன யூலூன மின்னிசாயும் தரப்புச அர்பஅத் அஷ்ஹூர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டால் ஒரு ஆள் தன்னுடைய மனையை பார்த்து சொன்னான், நீ சத்தியமாக இனிமேல் நான் உன்னோட உடல் கொள்ள மாட்டான் அப்படின்ட்டான். இப்படி சொன்னாங்க, அது ஈலாண்டு அரபி மொழியில் சொல்லுவாங்க. இப்படி செஞ்சுட்டா 4 மாதத்துக்குள்ளே அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கணுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல் அமர்வுலேயே தலைப்பு நிரூபணமாகிவிட்டது. என்ன நிரூபணமாகிவிட்டதுன்னு சொன்னால், அது தெளிவாக குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. இந்த இமாம்கள் போட்டு குழப்பத்தினால தான் விளக்க முடிய மாட்டேங்குன்னு சொன்னோம்ல, அவங்க குழப்பினதை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் எடுத்துக்கிறங்கன்ட்டார். குழப்பினதை விட்டு போடுங்க, அப்போ குர்ஆன் ஹதீஸ் தான் நிற்கிது, குழப்பினதை தானே கழிக்க சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பாருங்களேன், அது தப்பை ஒத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டா நியாயமாக இருக்கும். அதையும் நியாயப்படுத்துக்க என்ன சொல்கிறாங்க, ஷாபானு மற்ற மாதம் வருஷம் பூரா சொன்னாலும் ரமலானையும் சொல்லித்தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பொம்பளை அவள் புருஷனோடையும் இருப்பா, வேறு யாரோடையும் இருப்பாங்கிறோம், சிரிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு பொம்பளை புருஷனோடைய பாரு உடனே என்ன கேட்குறாங்க, அதில் என்ன இருக்குது, புருஷனோட இருப்பான்னு வந்துருச்சுல, அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இது முரண்பாடே இல்லையாண்டா? அது மாதிரி தானே இருக்குது. ரமலான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான்னா ரமலான் அல்லாத சொன்னது குழப்பமா இல்லையா, திமுறா இல்லையா, அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதா இல்லையா? இந்த இப்னு அரபிங்கிறவன் அல்லாஹ் சொன்னதுக்கு எதிர்த்து பேசி சொல்லியிருக்கும்போது கோவம் வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தில் மதிக்கக்கூடியவர்கள் கோவம் வரணும், இப்படி இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்கன்னு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் கடைசி பத்தில் தேடுங்கன்னு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்கும்போது அதை கவுண்டர் கொடுத்து வருஷம் பூரா எப்போ வேண்டாலும் இருக்கேன், நான் பார்த்துருக்குறேன், ரசூல்லா பொய் சொல்லிட்டாங்க, ஷாபானில் நான் பார்த்துருக்குறேனே, ரபியுல் அவ்வலில் பார்த்துருக்குறேனே என்று சொன்னால் அல்லாவையும் பொய்யாக்கி ரசூலாவையும் பொய்யாக்குனதில் கோவம் வரணும்ல. கோவம் வராமல் ரமலான் அதை மட்டும் எடுத்துக்கிறோங்கிறாங்க. அப்போ என்னவாயிடுச்சு, நல்லா குழப்பி இருக்கிறாங்க என்பது தெள்ள தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. இவங்க விளக்கம் இல்லாட்டி குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவு, முதல் இதிலே நிரூபணமாகிவிட்டது தலைப்பு. அடுத்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, போகிற போக்கில் ஒரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. குர்ஆன்னா மொத்தத்துக்கு தானே குர்ஆன்ங்கிறது, மொத்த குர்ஆன் அன்றைக்கி லைலத்துல் கத்ரில் இறங்குனுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எது கேட்டாங்கன்னு தெரியல. மொத்த குர்ஆனையும் குர்ஆன்னு சொல்லலாம், ஒரு பகுதி மட்டும் இறங்கியிருக்கிற நேரத்தில் இதை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கிறான், நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் இறங்கின அந்த
துவக்கத்தில் இறங்கின சூறாக்களில் முஸம்மில் சூறா ஒன்று இருக்குது. அப்போ குர்ஆன் முழுசும் இறங்கி இருக்கல, அதுக்கு முன்னாடி இக்ரா மட்டும்தான் இறங்கி இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒரு அத்திரில் குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை அழுத்தம் திருத்தமாக நல்லா ஒழுங்காக ஓது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். குர்ஆன் முழுசாக இருந்துச்சு அப்போ தானே ஒரு ரெண்டாவது சூறா இறங்குது, அப்போவே அதை குர்ஆன்கிறான். அதான் குர்ஆனை இறக்கணுன்னா அதனுடைய ஒரு பகுதி துவங்கி விட்டாலேயே குர்ஆன் இறக்குறதுங்கிற அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். அதனால அது அந்த வாதம் நிற்காது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க நேர்மையான ஆளாக இருந்தால் அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொல்கிறத என்ன செய்யணும், ஆமாம் தெளிவாக குழப்புறாங்களே இது அப்படிலாம் சொல்லியிருக்கானே. அல்லாஹ்வெல்லாம் சாட்சியாக இழுக்கிறவர் என்ன செஞ்சிருக்கானே, அல்லாஹ் அவருக்கு சாட்சியாக வரமாட்டான்னு நினைக்கிறார். அல்லாஹ் நீங்கள் பேசுறதுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பானா இல்லையா? இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்கங்கிறது ஒத்துக்கிற மனசு இல்லாமல் அதையே நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. அப்போ இமாம்கள் சொன்னதில் குழப்பமும் இருக்குது, குழப்பம் அல்லாதும் இருக்கிறது. குழப்பம் அல்லாது எதுன்னு கேட்டால் குர்ஆனை நேரடியாக சொல்லிட்டு போயிட்டாங்களா, அதான் குழப்பம் இல்லாமல் இருக்கிறது. இவங்க எக்ஸ்ட்ரா என்னவெல்லாம் சேர்த்தாங்களோ அதெல்லாம் குழப்பம் தெரிஞ்சு போச்சா. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஏன் குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்களுடைய விளக்கம் தேவைன்னு சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாவே இப்படி சொல்லிட்டானா, அல்லாவே இப்படி சொல்லிட்டான்னு ஒரு ஆயத்தை எடுத்து வைக்கிறார். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். இது 16வது சூறாவில் 43வது வசனம். இது ஒரு வசனத்துடைய ஒரு சின்ன துண்டு. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன்ங்கிறது வசனத்துடைய ஒரு சின்ன துண்டு. அந்த வசனத்துடைய சின்ன பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. சரி, தெரியாவிட்டால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொன்னான்ல, அப்போ சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்மளாம் இருக்கலை. அவங்க எந்த இமாம்கிட்ட கேட்பாங்க, இமாம்களுடைய விளக்கம்னு சொன்னீங்கன்னா இது முதல்ல இது சஹாபாக்களுக்கு தான் இந்த ஆர்டர். உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள்ட்ட போய் கேளுங்க. தெரிந்தவர்கள்ட்ட போய் சஹாபாக்கள், அதுக்கு மேலே தெரிஞ்ச இமாம் யார் இருந்தால் அபு ஹனீஃபா போய் இருந்தார். அப்போ சஹாபாக்களுக்கு தெரியலைன்னு அபு ஹனீஃபாட்டையோ ஷாஃபிட்டையோ அல்ல வேற யார்கிட்ட போய் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்களா? அப்போ எங்கே இமாம் இருந்தாங்க? இமாம்கள் இல்லாத போதில் அல்லாஹ் இதை சொல்கிறான் முதல்ல. அப்போ எல்லா காலத்துக்கும் பொருந்தணுமா இல்லை? இன்றைக்கி வேணால் நீங்கள் இமாம்களை போய் கேளுங்கன்னு நீங்கள் திருத்திக்கிட்டு போகலாம். அப்போ சஹாபாக்கள் காலத்தில் இமாம் போய் தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்கிறான். அப்படி சிந்திச்சு பார்த்துருந்தா கூட இதுக்கும் இமாமுக்கு சம்பந்தம் இல்லைன்னு புரிந்து கொள்ளலாம். இந்த துண்டுடைய முற்பகுதியையும் இந்த துண்டுடைய பிற்பகுதியும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இதுக்கு இவர் சொன்னதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முற்பகுதி என்ன சொல்லுது, ஒமா அரசல்னா மின் கபலிக்க இல்லா ரிஜாலன் நுஹி இலைஹிம், உமக்கு முன்னால் ஆண்களைத்தான் நம்ம என்னஞ்சோம் வகி அறிவித்து தூதராக நியமித்திருந்தோம், பொம்பளை அனுப்பலை, மனிதரை தான் அனுப்பியிருந்தோம், மலக்குகளை அனுப்பலை என்கிற ஒரு கருத்தெல்லாம் என்ன செய்கிறான்னா, உமக்கு நீ தூதர்னு உன்னை சொல்கிறோம்ல, உனக்கு நிறைய தூதர் அனுப்பியிருக்கிறோம், அவங்கெல்லாம் ஆம்பளையாக தான் இருந்தாங்க, அதனால உனக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு வருது. இது எதை பற்றி சொல்லுது? ஆண்கள் தான் தூதர்களாக அனுப்பப்பட்டார்கள் என்கிற ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு டவுட் வந்தால் பக்கத்தில் யூதர்கள் இருக்கிறாங்க, கேளுங்க, பொம்பளை நபி வந்திருக்கான்னு போய் கேளுங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பொம்பளை நபி ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான். அது வேறு குர்ஆனை விளங்குறதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்லப்போ இது சொல்லிவிட்டு இப்படிலாம் சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பின்னாடி ஒரு கவுண்டர் வைக்கிறான். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. எப்படி சொல்கிறான் பின்னாடி? ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், அதுக்கப்புறம் பில் பையினாத்தி ஒ சுப்ரி ஒ அன்சல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நீ உமக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும், நீ விளக்கணுங்கிறதுக்கு தான் குர்ஆனை இறக்கியிருக்கிறோம். குர்ஆனுக்கு அது இல்லைன்ட்டான்லாம். தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்து அது தொட்டு வருது, அது அடுத்த அதே வசனத்தில் வருது, அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த அறிவுரை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம், லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை நபியை நீங்கள் விளக்க வேண்டும். இதுக்கு யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. எது கேட்க சொல்கிறான்? ஆம்பளை தூதர் அனுப்புனாங்களா, பொம்பளை தூதர் அனுப்புனாங்களா, மலக்கு தூதர் அனுப்புனாங்களான்னு அவன் சர்ச்சை கிளப்புனான்னா பிற சமுதாயத்துக்கான அவங்ககிட்ட போய் கேளுங்க, எப்பப்பா பொம்பளை தூதர் வந்தாங்கன்னு போய் கேளுங்க. அதுக்கு தான் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறானே தவிர இமாம்கள் விளக்கத்துக்கு அந்த வசனத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதுக்கு அடுத்து எல்லாம் என்ன செய்கிறான், இது குர்ஆனுக்கு இல்லைன்ட்டான்லாம். இதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், குர்ஆனுக்கு கிடையாது, குர்ஆனை நீ தான் விளக்கணும். குர்ஆனை விளக்குறதா இருந்தால் லிதுபையின லின்னாஸி, நபியே முகமது நீ தான் இதை விளக்கணுமே தவிர வேற யாரும் விளக்க முடியாது. அவ்வளவு தெளிவாக 16:43 சொல்கிறான். முன்னாடி உள்ளதை விட்டுவிட்டு பின்னாடி உள்ளதை விட்டுட்டு நேர் மாற்றமான கருத்துக்கு இந்த குர்ஆனை திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய டேஞ்சரான கருத்தை வைக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் இமாம்கள்கிட்டயே விளக்கத்தை கேட்க சொல்கிறாங்கிறது பொய், அப்படி குர்ஆன் சொல்லவில்லை. அப்போ இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். எதுக்கு பதில் சொல்லணும்?
சஹாபாக்கள் எந்த இமாம்கிட்ட போய் கேட்டாங்க என்பதற்கு பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வர்ற வசனத்தை இணைச்சு அவர் சொல்லியிருக்காருல பல தடவை, முன்பின் பார்க்க வேண்டும், ஒரு துண்டை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுன்னு பல கிளிப்பிங்கன்னா தேவைப்பட்டா போடலாம், டைம் இருக்காது, வச்சிருக்கிறோம் ஸ்டாக்கு, போன தடவை போட்டு காட்டியிருக்கிறோம். அப்போ அது மாதிரி அவசியம் இல்லாததுக்கு வேண்டியதில்லை, போன தடவை போட்டதுனால அது வேண்டியதில்லை. முன்பின் பார்க்கணும் என்றெல்லாம் சொன்னீங்களே, இதுதான் முன்பின் பார்க்குற விஷயமா? அப்போ நீங்கள் குரானுக்கு வந்து இமாம்கள் இது மாதிரி தான் இமாம்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொன்னதெல்லாம் இவங்க விளக்கம் இல்லை. ஃபஸ்ஸாலு அகலதிக்கிறீங்கிறது இப்போ முன்னையும் பின்னையும் பார்த்தா நமக்கு நல்லா விளங்குகிறது. இமாம்களுடைய இடையில பூந்துக்கிட்டு என்னைய கேளு என்பதற்கு தான் ஆதாரங்கிறாங்க. இவர் சொந்தமாகவும் சொல்லலை, இமாம்களுடைய விளக்கம் தான் இவர் சொன்னது, அதான் குழப்பம். அந்த விளக்கம் இல்லைன்னு சொன்னால் எதை சொல்லுதுன்னு அழகாக விளங்குது. முன்னையும் பின்னையும் வச்சு பார்த்தா என்ன செய்யுது, இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு அற்புதமாக விளங்குகிறது. அற்புதமாக விளங்கக்கூடிய வசனத்தை வந்து அனர்த்தமாக ஆக்கி இஷ்டத்துக்கு அவங்க கருத்தை திணிச்சு என்ன செய்கிறாங்க, குழப்புகிறார்கள். அப்போ குரான் தெளிவாக இருக்குது என்பது மீண்டும் என்ன செய்ய இன்னொரு தடவை நிரூபணமாக ஆகிறது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 கேள்வியை கேட்குறாங்க. இது விவாதம். இதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன பதில் கேட்கக்கூடாது. முதல் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு வசனத்தை கேட்டீங்கல்ல, பாகப்பிரிவினை சட்டம், பாப்பா ஒன்று உம்மா ஒன்று புருஷன் ஒன்று இருந்தால் என்ன பங்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி கேட்கக்கூடாது வாதம். இது கேள்வி பதில். விவாதம் எப்படி பண்ணணும், இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இதற்கு இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த விளக்கத்தை கழித்து விட்டு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் பார்ப்போன்னு கேட்கணும். ஆர்குமெண்ட் பண்ணணும். விவாதம்னா என்ன செய்யணும், கலாலாவுக்கு என்ன அப்படி கேட்கக்கூடாது. என்ன இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த இமாம்கள் விளக்கம் இல்லாமல் நீங்களாக சொல்லுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்கணும். முதல்ல அதை புரிஞ்சாதான் அந்த இமாம்களே எப்படி உளறி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த முடியும். அது சொல்லிட்டு அதை விட இமாம் இல்லாமல் நான் சொல்கிறேன்னு சொல்கிறது இன்னும் தெளிவாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்கல்ல, அதை கேள்வியாக கேட்கக்கூடாது, வாதமாக கேட்கணும். வாதமாக கேட்குறேன்னு என்ன அர்த்தம், அதாவது நெஞ்சில் கை கட்டலாமா, இது கேள்வி. வாதம் என்ன அர்த்தம், நெஞ்சில் கை கட்டலாம் என்பதற்கு இன்னும் ஆதாரம் அவங்க சொல்லுகிறார்கள், இது இந்த வகையில் தப்பு, இது வாதம். நீங்கள் வாதமாக வச்சு எல்லாம் கேள்வியை கேட்குறீங்களா, கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நடக்குது. வாதம்னு சொன்னால் 2 கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த 2 கேள்வியையும் நீங்கள் வாதமாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு என்ன செய்யும், ஆஹா இமாம்கள் இவ்வளோ குழப்பி இருக்கிறாங்கன்னு நாங்கள் அதில் நிரூபிப்போம். நீங்கள் அது வாதமாக எடுத்து வைக்கும் பொழுது தான் எவ்வளோ குழப்பி இருக்கிறாங்க என்பதை நிரூபிப்போம், அவங்க குழப்பம் இல்லாமல் எவ்வளோ தெளிவாக இருக்கிறங்கிறதையும் சேர்த்து நிரூபிப்போம் என்பதை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக கசாலிமா பற்றி சொன்னோம்ல, அந்த கசாலிமா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன வசனம், அவருடைய குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி, நான் நிறைய எடுத்து சொல்லுவேன் அடிக்கடி. இன்னமா கவுலுனாலி செய்யின் இது அரது நாகு அந் நக்கூலகு குன்ஃபயக்கூன். ஒரு பொருளை வந்து நம்ம நாடினோமையானால் அதை பார்த்து ஆகு என்று சொல்லுவோம், அது ஆகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பொருளை பார்த்து ஆகுன்னு ஆகிவிடும். நம்ம வேலை என்னது, உட்காந்து உருட்டி கிருட்டி படைச்சிக்கிற வேலை கிடையாது.